சிலுவையில் ஆண்டவர் பேசின வாக்கியங்களில் 7 வாக்கியங்களாக சொல்லப்படுகிறது. அதில் 6வது வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசவிருக்கிறேன். தமிழிலே முடிந்தது என்று வருகிறது. அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். டெட்டிலிஸ்டாய் என்று கிரேக்க பாஷையிலே வாசிக்கிறோம். டெட்டிலிஸ்டாய், அது முடிந்தது. டெலியோ அப்படி என்று சொன்னால் டெலஸ்கோப் வருது பார்த்தீங்களா, டெலஸ்கோப் வருது பார்த்தீங்களா. அந்த காலத்தில் இந்த கடற்கொள்ளையர்கள் இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒத்த குழலை போல் நீண்டு இருக்கும். அதை தொலைவு கேட்டப்போ அது பெருசாக்கி கொண்டே போகலாம். சின்னதாக இருக்கும், அடுத்தது பெருசு பண்ணுவாங்க, அடுத்தது பெருசு பண்ணுவாங்க, அதை பெரிதாக்கி கொண்டே போகலாம். இந்த டெலஸ்கோப்பினுடைய ஃபுல் எக்ஸ்டெண்ட் முடிவாக வந்துவிட்டால் அதற்கு பேர் தான் டெலியோ, டெட்டிலிஸ்டா என்ற வார்த்தை அதிலிருந்து தான் வருகிறது. முழுமையான, பரிபூர்ணமான, முடிவை எட்டிய என்று அதனுடைய பொருள். ஆண்டவர் சிலுவையில் பேசின வார்த்தையினுடைய பொருள் அதுதான். முடிந்தது என்று சொல்லும் பொழுது முழுமை பெற்றது, பரிபூர்ணம் அடைந்தது, முடிவை எட்டிவிட்டது என்று அதனுடைய பொருள். ஆண்டவர் இப்படி சொல்லுவதற்குண்டான காரணம் என்ன? அதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய தலைப்பாக, இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுத்தது முற்று பெற செய்த முழுமை. முற்று பெற செய்த முழுமை என்ற தலைப்பின் கீழாக நான் இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பேசவிருக்கிறேன். எது முற்று பெற்றது? ஆண்டவர் டெட்டிலிஸ்டாய், முழுமை பெற்றது, நிறைவடைந்து விட்டது அல்லது பரிபூர்ணமானது என்று சொன்னதினால் எது முற்று பெற்றது? அதை தான் உங்களோடு கூட இந்த நாளிலே பேச இருக்கிறேன். 4 விஷயங்கள் முற்று பெற்றதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக, முற்று பெற்ற முதல், அந்த முழுமையினால் முற்று பெற்ற முதல் விஷயம் என்னவென்று நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். நாம் எல்லோரும் எபிரேயர் 2:15 வாசிங்க. எபிரேயர் 2:15 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் எதை முற்று பெற செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய முழுமையின் மூலமாக, தன்னுடைய செயலின் பரிபூர்ணத்தினால் ஆண்டவர் எதை முற்று பெற செய்தார் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கையை முற்று பெற செய்தார். நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கையை முற்று பெற செய்தார். நாம் எதற்கெல்லாம் அடிமையாக இருந்தோம் என்பது முதல் பட்டியல் எது? நாம் மரணத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபம் 5:12 வாசிங்க. 5:12, 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆ 14. பாவம் செய்யாதவர்களையும் மரணமானது ஆண்டு கொண்டது. அப்போ மரணத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். ஜீவகாலம் எல்லாம் நாம் மரணத்திற்கு அடிமைகளாக, அந்த பயம் இருந்தவர்களாக, அதற்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அடுத்ததாக இதை வாசியுங்கள். 7:1 வாசிங்க. ரோமர் 7:1 வாசிங்க. நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது. அடுத்தபடியாக நாம் அடிமையாக இருந்தது எதற்கு? நியாய பிரமாணத்திற்கு அடிமையாக இருந்தோம். முதலாவது மரணத்திற்கு அடிமையாக இருந்தோம், அடுத்தது நியாய பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம். கொலேசியரில் நான் வாசிக்கிறோம். கொலேசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது, இலைமறைக்காயாக இருளின் அதிகாரம் என்று சொல்வது அந்தகாரத்தின் லோகாதிபதியாகிய பிசாசானவனை குறிக்கிறது. நாம் பிசாசனுடைய அதிகாரத்திற்கு இருந்தோம், பிசாசுக்கு நாம் அடிமையாக இருந்தோம். ஆண்டவரை அவனை சோதிக்கும் போது சொன்னான், ஒருவன் என்னை பணிந்து கொண்டால் அதை நான் எதை தருகிறேன்? உலகத்தினுடைய மேன்மைகளை, ஐஸ்வர்யங்களை அவனுக்கு தருகிறேன். ஒருவன் என்னை பணிந்து கொண்டால், அப்போ பிசாசானவனுக்கு நாம் உலக வழக்கத்தின்படி அவனுக்கு நாம் அடிமையாளாக இருந்தோம். அப்போது 3 நிலைகளிலே பார்க்கிறோம். 1 மரணம், 1 நியாயப்பிரமாணம், 1 பிசாசானவன். இந்த 3க்கும் நாம் அடிமைகளாக இருந்தோம். பண்டைய காலகட்டத்தில் இந்த புத்தகம் எழுதப்படும் பொழுது, அல்ல எழுதப்படுவதற்கு முன்பதாக கிமுவில் பார்க்கும் பொழுது, இந்த அடிமைத்தன சந்தை ஒன்று இருந்தது. அடிமைத்தன சந்தை. அந்த காலத்தில் எத்தனை அடிமையை வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ பணக்காரர்கள் என்ற நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அது. எங்கே வாசிக்கிறோம் முதல் அடிமையை பற்றி? முதல் அடிமையை பற்றி வேத புத்தகத்தில் எங்கே வாசிக்கிறோம்? காம் பாவம் செய்த பொழுது நோவா அவனை சபிக்கிறார், நீ அவனுடைய சகோதரர் அடிமைகளுக்கு அடிமையாய்
இருப்பாய் என்று சொல்லும்போது அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறார். அதன் பின்பு யோசேப்பு எத்தனை வெற்றி காசு விற்கிறாங்க? 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேல் எனக்கூடிய அந்த வர்த்தகத்தில் விற்கிறாங்க. அப்போது அந்த அடிமை சந்தை என்பது அந்த காலகட்டத்தில் இருந்தே இருக்குது. ஒரு நாட்டை படையெடுத்து ஜெயிக்கும் பொழுது, அந்த நாட்டை சிறைபிடிக்கும் பொழுது, மக்களை சிறைபிடிக்கும் பொழுது இளம் வயது மிக்கவர்களை என்ன பண்ணுவாங்க? வேலை செய்கிறதுக்காக வச்சுப்பாங்க. பெண்களை அதே போல் வேலை செய்கிறதுக்காக வச்சுப்பாங்க. அடிமைகளாக வைத்துக் கொள்வார்கள். வைத்துக்கொண்ட அடிமைகள் போக மீதி இருக்கிறவங்க விற்கவும் செய்வாங்க. அதுக்கு ஒரு சந்தையே இருந்தது கிரேக்க காலத்தில். அந்த சந்தைக்கு பேர் அகராசோ. என்னது? அகராசோ எனக்கூடிய அடிமை சந்தை இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த சந்ததியை எதற்கு நான் ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து தோழர்களை பார்த்து, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் எனக்கு கூத்தாடவில்லை, நாங்கள் புலம்பினோம், நீங்கள் எங்களுக்கு மாரடித்து அழவில்லை என்று சொல்லக்கூடிய சந்ததிக்கு ஒப்பாயிருக்கான்னு சொல்லும்போது சந்தை வெளி என்று சொல்கிறார் அல்லவா, அகராசோ. பவுல் பிலிப்பு பட்டத்தில் போகும்பொழுது அவரை சந்தை வெளியில் இருக்கக்கூடிய அதிகாரி இடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ அகராசோ அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தை வெளியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பவுல் அழகாக இந்த வார்த்தையை தான் எடுத்து பயன்படுத்துகிறார். அடிமையினுடைய நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி அந்த அடிமை ஊழியத்தை முற்றுப்பெற செய்தார் என்பதை காட்டுவதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இந்த அகராசோ எனக்கூடிய ஒரு வார்த்தை தான். தமிழிலே நாம் மீட்பு 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 என்று படிக்கிறோம். ஆங்கிலத்திலே ரெடீம்டு என்ற வார்த்தையை நாம் படித்து விடுகிறோம். ஆனால் கிரேக்க வார்த்தையை படிக்கும் பொழுது இதனுடைய வார்த்தையினுடைய ஆழம் இன்னும் சற்று அதிகமாக போகிறது. அது இன்னும் தெளிவாக நம்மை ஆண்டவர் அடிமையிலிருந்து எப்படி மீட்டார் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. கொல்லப்பட்டீர்களே என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆனால் அது நாம் வாங்கப்பட்டோம், சந்தையில் வாங்கப்பட்டோம் என குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதே வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 வாசிங்க. பாருங்க, தமிழில் மீட்டு கொண்டீர் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் அழகாக எழுதி கொள்ளுங்கள், அகராசோ என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாம் சந்தை வழியிலிருந்து, அடிமை சந்தையிலிருந்து நாம் வாங்கப்பட்டோம். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாம் அடிமைகளாக இருந்தோம், மரணத்திற்கு அடிமையாக இருந்தோம், பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், அதே போல் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம். இதே போல் அடிமையாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? அடிமை சந்தையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அகராசோ எனப்படக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக வாசிங்கள். 1 பேதுரு 1:18 வாசிங்க. 1 பேதுரு 1:18. பாருங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அடிமை சந்தையிலிருந்து வாங்குறதுக்கு சாதாரணமாக வாங்க முடியாது. எதை கொடுத்து தான் வாங்கணும்? வெள்ளியை கொடுக்கணும், இல்லைன்னா பொண்ணை கொடுத்து வாங்கணும். அப்போது இந்த இடத்துல நம்ம மீட்கப்படாமல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் லுட்ரோஸ் எனப்படக்கூடிய வார்த்தை. தமிழில் மீட்பு என்று தான் வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் சொன்னால், ஒரு அடிமையை மார்க்கெட்லேருந்து அப்படியே வாங்க முடியாது. என்ன கொடுக்கணும்? மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும், பணம் கொடுத்து வாங்க வேண்டும். இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு யார் விற்கப்பட்டது? யோசேப்பு விற்கப்பட்டார். பாருங்க, எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்குல்ல, எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது. பஞ்ச காலத்தில் யோராமுடைய ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராமுடைய காலகட்டத்தில் சீரியர்கள் படையெடுக்கிறாங்க. படையெடுத்து வரும்பொழுது தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. அப்போது ஒரு கழுதை தலையுடைய விலை எவ்வளோ போச்சு? 80 வெள்ளி காசுக்கு போச்சு. புறாக்களுக்கு விற்கக்கூடிய பயிர் எத்தனை வெள்ளி காசுக்கு போச்சு? 5 வெள்ளி காசுக்கு போச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இஸ்ரவேலருக்கு மத்தியில் இந்த கழுதை கறியை சாப்பிடவே மாட்டாங்க. அதுவும் கழுதை தலையை சுத்தமாக சட்டையை பண்ண மாட்டாங்க. இந்த கோழி கடையில் இந்த காலை வெட்டி போட்டுறாங்க பார்த்தீங்களா நாய்க்கு, அது போல தான் கழுதை தலை. ஆனால் பஞ்ச காலத்தில் அது எங்கே விலை போச்சு? 80 வெள்ளிக்கு போச்சு. புறாக்களுக்கு விற்கிற பயிர்னு தமிழில் வாசிக்கிறோம், பயிர் கிடையாது. பஞ்ச காலத்தில் புறாக்களுக்கு விற்கிறதுக்கு தானியெல்லாம் கிடையாது. அதனுடைய சாணத்தையே, மாட்டினுடைய சாணம், பறவைகளுடைய சாணத்தையே என்ன பண்ணுவாங்க? காய வச்சு அதே தான் சாப்பாடாக கொடுப்பாங்க. அந்த சாணத்துடைய விலையை எவ்வளோ போச்சு? 5 வெள்ளி காசு போகுது. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறார். நாம் யார்?
கழுதை தலைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட நமக்கு இல்லை. புறாக்களுக்கு விற்கக்கூடிய பயிற்சியினுடைய அந்த பயிரினுடைய தகுதி கூட நமக்கு இல்லாத நிலை. 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இல்லாதவிலும் இழிவானவிலும் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். உலகத்தில் பைத்தியமானவிலை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிரயம் அது அளவிட முடியாது. சகோதரன் சொன்னதை போல மனிதனுடைய உயிர், அவருடைய ஜீவன் உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றதுன்னு சொன்னால் ஆண்டுடைய ஜீவனுக்கு நீங்கள் எதற்கு ஒப்பிடுவீர்கள்? அப்போ அடிமை சந்தையில் இருக்கக்கூடிய நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய குற்றமற்ற மாசற்ற வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து நம்மை மீட்டிருக்கிறார். அதுதான் கிரயமாக கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு பொருள் கொடுத்து, நம்ம மீட்கும் பொருள் கொடுத்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அடிமைத்தனத்திலிருந்து. நம்முடைய அடிமைத்தன ஊழியம் முற்றுப்புள்ளி வைக்க, அது முற்று பெற ஆண்டவர் தன்னுடைய முழுமையான தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அது முற்று பெற செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விலையேற பெற்ற பணத்தை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறார். இதுக்கு லுட்ரோஸ் என்ற பெயர். 3வது வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 3:13 வாசிங்க. ம் ம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த இடத்துல மீட்டு கொண்டார் தான் தமிழில் வாசிக்கிறோம். ஆனால் கிரேக்க பாஷையில் வாசிக்கும் பொழுது எக்ஸ் அகராசோ என்று வாசிக்கிறோம். எக்ஸ் அகராசோ என்று வாசிக்கிறோம். பாருங்கள் அருமையான சகோதரர்களே, ஒரு அடிமையை என்ன பண்ணுறாங்க? அடிமை சந்தையிலேருந்து வாங்குகிறோம். சந்தையிலேருந்து தான் வாங்குகிறோம். வாங்கும் பொழுது எதை கொடுத்து வாங்குகிறோம்? பணம் கொடுத்து வாங்குகிறோம். வாங்கின அடிமை என்ன பண்ணுறோம்? வாங்கின அடிமை என்ன பண்ணுவோம்? ஒரு அடிமையை வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? அந்த சந்தையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறோம். எக்ஸாகராசம் சொல்லும் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறார்? நியாய பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? வெளியே கொண்டு வந்து மீட்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அப்போது அடிமை என்கின்ற அந்த ஊழியம் முற்று பெறுவதற்காக ஆண்டவர் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அடுத்ததாக இந்த வசனத்தை வாசிங்கள். ரோமர் 3:24 வாசிங்க. 8:23 வாசிங்க. ம் ம் பாருங்க, ஒரு அடிமை இப்போ மார்க்கெட் பிளேஸ்லேருந்து வெளியே வந்துட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அடிமையை இப்பொழுது விடுதலை செய்து வெளியே அனுப்புகிறார். ஒரு 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 குருவியை வந்து விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அடிமை சந்தையில் ஒரு கூண்டில் விற்கிறாங்க. அந்த கூண்டில் இருக்கக்கூடிய அடிமை அந்த பறவையை வாங்கிட்டு வராங்க. மார்க்கெட்லேருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு மார்க்கெட் பிளேஸ்க்கு வெளியே வந்துட்டு அந்த கூட்டில் திறந்து அந்த பறவையை வெளியே விட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை மீட்டிருக்கிறான்னு சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய பாவ பிரசனத்திலிருந்து ஒரு நாள் நம்மை மீட்டு ரட்சிப்பார். இந்த பாவ சரீரத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பார். இதுக்கு அப்போலுட்ரிசஸ்ன்னு பேர். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, தேவன் முதலாவது நம்மை எதிலிருந்து முடிந்தது என்று சொல்லும்போது, எது முடிந்தது சொன்னால் நம்முடைய அடிமை வாழ்க்கை முறை முடிந்தது. எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம்? பாவத்திற்கு, சாத்தானுக்கு, நியாயப்பிரமாணத்திற்கு, மரணத்திற்கு, இதெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் தேவன் தன்னுடைய ரத்தத்தினால், ரத்தம் என்று சொல்லும்போது எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் லிட்டரலாக ரத்தம் எடுத்துக்காதீங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து குற்றமற்ற மாசற்ற என்று சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தினுடைய 2 கூறுகள், முதல் 4 பிரமாணங்கள் எதை குறிக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். மீதி இருக்கிற 6 கட்டளை எதை குறிக்கிறது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த குற்றமற்ற மாசற்றது 2 பிரமாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முழுமை பெற்ற அந்த வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய அடிமைத்தனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைக்கிறார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். முடிந்தது என்று சொல்லும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, முற்று பெற்றது என்று சொல்லும் பொழுது நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கையானது, அந்த அடிமைத்தனத்துக்கு செய்யக்கூடிய ஊழியமானது முற்று பெறுகிறது. எதன் மூலமாக? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒப்பற்ற முழுமை பெற்ற அந்த வாழ்க்கையின் மூலமாக. அதுதான் ஆண்டவர் முடிந்தது என்று சொல்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் எது முற்று பெற்றது என்று. எபிரேயர் 10:11 வாசிங்க. பாருங்க, ஆரோனுடைய ஊழியத்தை பற்றி பேசுகிறது. ரெண்டாவது நம்ம வாசிக்கிற இந்த ஆரோனுடைய ஊழியத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். அவன் நாடோறும் நிற்கணும்.
எங்கே நிற்கணும்? இந்த வசனத்தை வாசிங்க. உபாகம் காலையிலே நித்தமும் காலை 23. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகனபலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகனபலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 டெய்லி ஒவ்வொரு நாளும் அவன் எங்கே நிற்கணும்? நாடோறும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகனபலியும் அதின் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நிற்கணும். 11ஆம் வசனம். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு ஒவ்வொரு மாத பிறப்புகளில் நிற்கணும். எதுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் யார் நிற்கணும்? ஆரோனுடைய முறைமையின்படி ஊழியத்தை பெற்ற ஆசாரியர்கள் எங்கே நிற்கணும்? தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். டெய்லி நிற்கணும், வாரந்தோறும் நிற்கணும், ஓய்வு நாள் தோறும், அப்புறம் மாதந்தோறும் நிற்கணும், அமாவாசை என்று. இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த ஆரோனுடைய முறைமையின்படி செய்யக்கூடியவர்கள் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்? அவர்கள் செலுத்தக்கூடிய பலியினாலே அவர்களுக்கே தெரியுது அவங்க என்ன பண்ணல, அவங்க பரிபூர்ணமாக்கப்படவில்லை என்றது அவர்களுக்கு தெரியும். 10:1 வாசிங்க. இப்போ எபிரேயர் 10:1 வாசிங்க. ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்போ அது ரிப்பீட்டடாக அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போது ஆரோனுடைய ஊழியம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் அது அவனை பூர்ணப்படுத்தாது. இந்த வசனத்தை வாசிக்கிறோம். 11 நம்ம வாசிச்சோம். 10:11 வாசிங்க திருப்பியும். நிற்பான். அவன் நிற்கக்கூடியவனாக இருந்தான். ஆசாரியனுக்கு சீட்டு கிடையாது. ஆரோனுடைய முறைமையின்படி செய்யக்கூடிய ஆசாரியர்களுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன இல்லை, உட்காருவதற்கு நாற்காலி கிடையாது. 18:5 வாசிங்க. உபாகம் 18:5 வாசிங்க. நிற்கும் பொருட்டு, என்னால் அவன் நிற்கும் பொருட்டு நான் அவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. 10:8 வாசிங்க. உபாகம் 10:8. அவருக்கு நின்று ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் விஷயம். எந்த ஆரோனுடைய முறைமையின்படி செய்யக்கூடிய ஆசாரியர்கள் யாருமே என்ன பண்ணதில்லை, உட்கார்ந்தது கிடையாது. 9:6 வாசிங்க. எபிரேயர் 9:6 வாசிங்க. பாருங்க, முதலாம் கூடாரம் சொல்றது நம்முடைய மேப்ல, நீங்க பைபிள்ல நீங்க பின்னாடி பக்கம் திருப்பினீங்கன்னா ஒரு ஆசாரிப்பு கூடாரம் போட்ட ஒரு புக் இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பின்னாடி பாருங்க, முதலாம் கூடாரம் சொல்றது விளக்கு, மேஜாய், அந்த தூபபீடம் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை தான் என்ன சொல்லுவாங்க, முதலாம் கூடாரம் சொல்லுவாங்க. 2ஆம் கூடாரம் இது உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய இடம் 2ஆம் கூடாரம். இப்போ பாருங்க, முதலாம் கூடாரத்தில் வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. எந்த ஆசாரியர்கள்? ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியர்கள் எங்க நிற்கணும்? முதலாம் கூடாரத்தில் நிற்கணும். 2ஆம் கூடாரத்துக்கு போகக்கூடாது. 7ஆவது வசனத்தை வாசிங்க. 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம், பாருங்க, அவன் பயத்தோடு, யாருக்கு அனுமதி கிடையாது, பிரதான ஆசாரியன் மட்டும் தான் 2ஆவது கூடாரத்துக்கு போனா, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அது 2ஆவது கூடாரம்னு பேர். இப்போ இந்த 2ஆவது கூடாரத்துக்கும் முதல் கூடாரத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? திரைச்சீலை இருந்தது. திரைச்சீலை எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியர்களுக்கு எதற்கு அனுமதி கிடையாது? உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்வதற்கு இந்த ஆரோனின் ஊழியத்தின்படி முறைமையின்படி அழைக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும் பிரதான ஆசாரியன் எந்த ரத்தத்தோடு போனோம்? பாவ நிவர்த்தி நாளிலே சிந்தப்படக்கூடிய அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு செல்வதற்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படுவானே அல்லாமல் வேற எங்கே என்ன பண்ணல, அனுமதி கிடையாது. அந்த திரைச்சீலை சொல்லுகிறது ஆரோனின் முறைமைக்கு இதுக்கு மேல அனுமதி கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா இந்த 2ஆவது திரைக்குள்ள பிரவேசித்தது யார்? 8ஆவது வசனத்தை வாசிங்க.
வெளிப்படவில்லையே. 9:15 வாசிங்க. ம் 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 இப்போ புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக, அதாவது முதலாம் உடன்படிக்கை எது? பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேர் என்னது? புது உடன்படிக்கை. அதுதான் நம்ம வாரத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து இது உம்முடைய ரத்தத்தினாலாகி புது உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது நாம் இப்போ எங்கே வந்துட்டோம்? நாம் முதலாம் உடன்படிக்கையிலே கிடையாது, புது உடன்படிக்கைக்கு வந்துட்டோம். இப்போ அதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் அதில் பிரவேசித்தார். திருப்பி மறுபடியும் 10:11 வாசிங்க. எபிரேயர் 10:11. நிற்பான். அடுத்தது என்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள பிரவேசித்த உடனே அவர் ஒரே முறை பிரவேசித்தார், நமக்கு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணினார். இப்பொழுது அவர் உட்கார்ந்து விட்டார். அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு பேரே கிருபையின் ஆசனம். சீட் இஸ் a mercy seat. அதுல உட்கார்றதுக்கு ஒருத்தர் வர போறாருன்றது அன்னைக்கே மோசே வந்து சொல்லிட்டார். யார் வந்தது? இயேசு கிறிஸ்து தான் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன பொழுது அவர் எதை பதிவிடுகிறார் என்று சொன்னால், ஆரோனுடைய ஊழியம் முடிவை பெற்றது, அது நிறைவு பெற்றது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் இப்பொழுது வந்து விட்டார். நம்முடைய பலி இனி ஒருபொழுதும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பூர்ணப்படுத்தக்கூடாத எந்த ஒரு பலியும் இனி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொலோசியர்ல வாசிக்கிறோம். 2:15 வாசிங்க. கொலோசியர் 2:15 வாசிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் விரோதமாகவும் எந்த கையெழுத்தை குழைத்து போடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? சிலுவையில் ஆண்டவர் ஒரு கையெழுத்தை குழைத்து போடுகிறார். அவர் போட்ட கையெழுத்து தான். அதாவது நியாய பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் நீதிமானாக மாறணும் என்று சொன்னால் சில சடங்குகள்லாம் செய்யணும். லாவை வந்து நியாய பிரமாணத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சிவில் லா, குடியியல் சட்டம். இன்னொன்று மாரல் லா, சன்மார்க்க சட்டம். இன்னொன்று சடங்கு ரீதியான ரிச்சுவல் லா. இந்த ரிச்சுவல் லா வந்து நமக்கு எப்பயுமே எதிரடியாக நிற்குது. என்னட்டு நீ இதை செய், பலி செலுத்து சொல்லி நம்ம செலுத்திட்டே வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தை அழைத்து நமக்கு அந்த சட்டத்தை என்ன பண்ணுறாரு? சிலுவையில் ஆணி அடித்தார், செல்லாதபடி ஆக்கினார். இனி நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பலியை நம்மை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆரோனின் முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். இந்த எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார் முடிந்தது என்று சொல்லும் பொழுது, இனி ஆரோனுடைய முறைமையின்படியான ஊழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். என்னுடைய முழுமையின் மூலமாக அந்த ஆரோனுடைய ஊழியம் முற்று பெற்று விட்டது என்று சொல்லுகிறார். புரியுதா? ஆண்டவர் முடிந்தது சொல்லும்போது முதல் சொல்லும்போது என்ன சொன்னேன்? நம்முடைய அடிமை வாழ்க்கை முற்று பெற்றது. பாவத்திற்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சாத்தானுக்கும் மரணத்திற்கும் அடிமையாக இருந்த நம்முடைய ஊழியம் ஆண்டவர் நம்மை மீட்டு அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? ஆரோனுடைய ஊழியத்தின்படி நம்மை ஆண்டவர் ரட்சிக்காமல் மெல்கிசேதேக்கினுடைய ஊழியத்தின்படி ரட்சித்தனால் ஆரோனுடைய ஊழியம் முடிவுக்கு வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது மேல் தொடங்கி கீழ் வரை என்ன கிழிஞ்சது? திரைச்சீலை கிழிஞ்சது. அதனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? உள்ள பிரதான ஆசாரியர் நுழைந்து விட்டார். முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் அன்னைக்கு புரிஞ்சிருக்காது அர்த்தம். ஏன்டா மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சது? 4 இன்ச்சு. அது எத்தனை இன்ச்சு? 4 இன்ச்சு திரைச்சீலை. அது 4 இன்ச்சு திரைச்சீலை சாதாரணமாக எந்த ஒரு மனிதனாலும் கைகளால் கிழிக்கவே முடியாது. ஆனால் அது மேல் தொடங்கி கிழிந்த பொழுது தேவனே அதை கிழித்து ஒரு அங்கீகாரம் செய்தார். இப்பொழுது ஆரோனுடைய முறைமை நின்று போனது. இனிமேல் முதலாம் கூடாரத்துக்கு வேலை இல்லை. 2ஆம் கூடாரத்துக்குள் யார் வந்துட்டாரு? பிரதான ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே வந்து விட்டார். இனி ஒருபோதும் ஆரோனுக்கு வேலை கிடையாது. இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து உட்கார்ந்தார். ஆசாரியன் வந்து உட்கார்ந்த ஒரே ஆள் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். வேற யாரும் உட்கார்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமை பெற்று விட்டது. அவ்வளோதான். இனிமேல் தேவை கிடையாது. ஆசாரியனுக்கு வேலை கிடையாது, யாருக்கும் வேலை கிடையாது. அப்போது ரெண்டாவது ஒரு முற்று நாம் பார்த்தோம். அது ஆரோனின் முறைமையின்படியான அந்த ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. மூன்றாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:24 வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆதாம் தவறு செய்த பொழுது அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட செய்துவிட்டு அங்க என்ன பண்றாரு? அதை காக்கும்படியாக, தோட்டத்தை காக்கும்படியாக எதை வைக்கிறாரு? கேருபீன்களை வைக்கிறார். கேரூப் என்று சொன்னால் ஒருமை, கேருபீன்கள் என்று சொன்னால் பன்மை. ஒன்றுக்கும் மேற்பட்ட காவலர்களாக கேருபீன்களை வைக்கிறார். கேருபீன்கள் என்று சொன்னால் வல்லமை, வல்லமையான, மிக உயர்ந்த என்று அர்த்தம். அப்போ தேவதூதரை அங்கே வைக்கிறார். தேவதூதரை மட்டும் வைக்கவில்லை, அதோடு கூட எதையும் வைக்கிறார்? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். அது சுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள யாராலும் வந்துட்டா கார்டியனா நிற்கக்கூடிய, காவலாளி நிற்கக்கூடிய கேருப் என்ன பண்ணுவார்? அவங்கள வெட்டிடுவார். இதான் நடக்கும். இப்போ சிலுவையில் ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன பொழுது ஒரு விஷயம் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதை சொல்லுகிறான்னு சொன்னால், இந்த கேருபீன்கள் காவல் செய்து கொண்டு மனிதன் உள்ளே பிரவேசிக்க கூடாது, தேவனுடைய சமூகத்திற்கு வரக்கூடாது என்ற அந்த நிலை இப்பொழுது முற்று பெற்று விட்டது. இனி அவங்களுக்கு வேலை கிடையாது. யாருக்கு வேலை கிடையாது? கேருபீன்களுக்கும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்துக்கும் வேலை கிடையாது. அது முற்று பெற்றது. வாசிக்கலாம், இன்னொரு விஷயத்தையும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:5 வாசிங்க. எசேக்கியேல் 1:5. சரி, இப்போ 4 ஜீவன்களை பத்தி பேசுறாரு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகங்கள் இருக்கு. 9:3 வாசிங்க. எசேக்கியேல் 9:3. கேருபீன்கள் சொல்லப்பட்டாச்சா? அப்போ அந்த மிருகங்கள் யாரு? கேருபீன்கள். எங்கெல்லாம் கேருபீன்கள் வருதோ அங்க ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். எசேக்கியேலுடைய காலகட்டத்தில் இந்த கேருபீன்கள் காட்சி கொடுக்கும் பொழுது என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது? எல்லாரும் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டார்கள். ஆதி ஆகமத்தில் மனிதன் தவறு செய்த பொழுது அங்கே நியாய தீர்ப்பு வந்தபோது கேருபீனை பார்க்குறோம். இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் மேல் தேவனுடைய தண்டனை வரப்போகிறது. அவர்கள் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட போகிறார்கள் என்பதை காட்டுகிறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுது? ஆண்டவர் அந்த கேருபீன்களை காட்டுறார். இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6 வாசிங்க. இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். உடன்படிக்கை பெட்டிக்கு மேலேயும் கேருபீன்கள் இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஏன் கேருபீன்கள் இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்கள் இருப்பதற்கு அவசியம் என்ன? அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுது. அந்த உடன்படிக்கை மேலே எந்த ரத்தத்தை தெளிப்பாங்க? இயேசு கிறிஸ்துடைய நிழலாக, அவர் சிந்தப்படக்கூடிய ரத்தத்துக்கு நிழலாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை தான் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் தெளிப்பான். இந்த ரத்தம் யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து சிந்தப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்போ இந்த கேருபீன்கள் மேலே வைக்கப்பட்ட கேருபீன்கள் அந்த ரத்தத்தை பார்க்கும்போது யார் மீது வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு எடுத்துக்காட்டாக கேருபீன்கள் அங்கே இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து மீது வந்த அந்த நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக கேருபீன்கள் அங்கே காணப்படுகிறார்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று நாம் வாசிக்கிறோம். தன்னை நீதியாக நியாயம் தீர்க்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டார். கேருபீன்கள் அங்கே வருகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் திரைச்சீலையில் எந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும்? கேருபீன்களுடைய சித்திரம். 3 திரைகளிலே எந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கும்? கேருபீன்களுடைய சித்திரங்கள். எல்லா திரைகளிலும் எதுதான் இருக்கும்? கேருபீன்கள் இருக்கும். ஏன்? ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் தண்டிக்கப்படுவான் என்பதை அந்த கேருபீன்கள் காட்டுவார்கள். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கேருபீன்களுடைய ஊழியம் இனி நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை என்பதை காட்டுகிறார்கள். இனி ஒருபோதும் நமக்கு நரக ஆக்கினை இல்லை என்பதை காட்டுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய நிலையில் நின்று இருக்கிறார். அவருடைய ஊழியம் இப்போ நிதனாச்சு. இட் இஸ் கெட் ஃபுல் ஸ்டாப்ட். அவங்க முற்று பெற்று ஆகிவிட்டது அவங்களுடைய ஊழியம். சுடரொளி பட்டயத்துக்கு ஊழியம் சுற்றி கொண்டிருப்பதற்கு வேலை கிடையாது. இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கேருபீன்களுக்கு இனிமேல் ஒரு சித்திர வடிவமாக உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போதுப்பான்னு நம்ம கையில் காட்டுறதுக்கு கேருபீன்களுக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. அப்போது கேருபீன்கள் செய்யக்கூடிய ஊழியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அடிமைக்கு ஊழியம் செய்தோம். அந்த ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆரோன் சந்ததியார் ஆசாரியர் ஊழியம் செய்தார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நாம் இனி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியருக்குள்ளாக மாற்றிவிட்டோம் என்பதை காட்டுவதற்கு, இனி நாம் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை காட்டுவதற்கு, இனி நமக்கு தண்டனை இல்லை, ஆக்கினை தீர்ப்பில்லை, இனி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று ரோமர் 8:1 வாசிக்கிறோம் அல்லவா? அந்த கண்டம்னேஷன் நமக்கு இல்லை அப்படின்றத இந்த கேருபீன்கள் அங்கிருந்து நீக்கப்படுவதன் மூலமாக நமக்கு காட்டப்படுகிறது. அந்த கேருபீன்களுக்கு அந்த ஊழியம் இல்லை.
என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். நான்காவதாக இந்த ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது, தான் மாம்சத்தில் வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்குண்டான வேலை என்ன ஆயிடுச்சு? நிறைவு பெற்று விட்டது. இதை வாசிங்க, 4:34 வாசிங்க. யோவான் 4:34. அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. 5:36 வாசிங்க. யோவான் 5:36. பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் வாசிங்க செய்து வருகிறதுமான கிரியைகளே. அப்போ பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு கொடுத்த சில பணி வேலைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் முடிந்தது சொல்லும் போது பிதாவானவர் எனக்கு கொடுத்த வேலை நிறைவு பெற்றது. வாசிங்க 9:4 வாசிங்க. யோவான் 9:4. செய்ய வருகிறேன். 10:25. இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஓகே, அப்போ முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் தனக்குத்தானே சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுத்த வேலைகள் எல்லாம் நான் முடித்து விட்டேன், முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அப்போஸ்தலர் 13:29 வாசிங்க. 13:29. அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்குறாங்க. எல்லாம் முடிந்தது, எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்த பிறகுதான் இறக்கினார்கள். நான்காவதாக அவருக்கு தானே, தனக்குத்தானே என்னுடைய வேலை, பிதாவானவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் நிறைவேற்றி விட்டேன், எதுலையுமே சொச்சம் கிடையாது, பாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த வார்த்தை இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்கிறது ஒரு செட்டில்மெண்ட், ஃபுல்லி பெய்டு, ஒரு கணக்கை முழுவதுமாக முடிப்பதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம் மீது வர வேண்டிய அனைத்து அடிமைத்தனத்துக்குடான ஊழியமாகட்டும், நம்முடைய ஆரோனின் படியான அந்த பிரதான ஆசானுடைய ஊழியத்திற்காகட்டும், அடுத்ததாக நாம் வாசித்தோம் கேருபீன்களுடைய ஊழியமாகட்டும், தனக்குத்தான் கொடுக்கப்பட்ட ஊழியமாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டாக ஒரே செட்டில்மெண்ட் தன்னுடைய லைஃப்பை கொடுக்குறாரு, நம்மை மீட்டு கொண்டார். இட் இஸ் ஃபினிஷ்ட். எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்கள் கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல பாராட்டின அந்த கிரேஸ், அந்த கிருபை, நம் மீது இறங்கின அந்த இரக்கத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணி சொல்லுவீங்க? நாம் உண்மையாகவே தேவனால் மீட்கப்பட்டவர்களாக தன்னுடைய முழுமையினால் நம்முடைய வாழ்க்கையில் முற்று பெறாதிருந்த பல விஷயங்களை ஆண்டவர் முற்று பெற செய்திருக்க, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக எப்படி வாழ்கிறோம்? ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க. நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து பிற மக்களுக்கு, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் ஒரு நாள் ஒன்று வருது, ஈஸ்டர் வருது, சண்டே வருது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை இயேசு கிறிஸ்து வச்சு காட்டுறது கிடையாது ஆண்டவருடைய பிளான். உங்கள் லைஃப் மூலிமா காட்டுறது தான் அவருடைய பிளானு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் சரி, அவருடைய உயிர்த்தெழுதலும் சரி, நீங்கள் யார் மூலியமாக ஆண்டவர் காட்டுறது உலகத்து பிளான், உங்கள் மூலியமாக தான் காட்டணும். கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் கழுத நிறுவனம் எடுங்க, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. பவுல் சொல்றாரு, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமாய் இருந்த பொழுது. எனக்கு அருமையான சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கேளுங்க, அவரை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமாய் இருந்த பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க? பவுலுக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார் போலதான் நினைப்பீங்க. அப்படி எடுத்துக்கூடாது. இதனுடைய அர்த்தத்தை, எனக்குள் இருந்து வெளிப்படுத்துவதற்கு அவர் சித்தமாக இருந்த பொழுது, எனக்குள் இருந்து அவரை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள் இருந்து அவர் வெளிப்படுத்தப்படுகிறாரா? உங்களுக்குள் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறாரா என்பதுதான் இன்றைய காலை வேளையினுடைய முதல் செய்தி. முற்று பெற்ற அவருடைய முழுமையினாலே நீங்கள் முழுமை நிறைந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை, கிறிஸ்து உங்களுக்கு பிழைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை உலகத்திற்கு காட்டுகிறீரா என்பதுதான் சவால். பல பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். இவைகள் மத்தியில் நீங்கள் என்னதான் காட்டணும்? இயேசு கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை காட்ட வேண்டும். நான் உலகத்துக்காக பிழைத்திருக்கிறேனா, கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேனா என்பது கிறிஸ்து உங்களுக்குள் எந்த அளவுக்கு பிழைத்திருக்கிறார் என்பதை பொறுத்து தான். எனவே இந்த காலை வேளையில் முதல் செய்தியாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டது என்னவென்று சொன்னால், முற்று பெற்ற
முழுமையினால் முற்று பெற்ற சில ஊழியங்கள், அவருடைய முழுமையினால் அது எதெல்லாம் நான் பார்த்தோம். நாம் அவருக்கு அடிமைகளாக இருந்தோம். நாம் வந்து ஃபஸ்ட்டு அடிமைகளாக இருந்தோம். இந்த ஊழியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஆரோனுடைய ஊழியத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அடுத்தது கேருபீன்களுடைய ஊழியத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நமக்கு ஆக்கினை திருப்பில்லைன்ற சொல்லிட்டார். அடுத்தது தனக்குத்தானே இனி எந்த விதமான பாக்கி இல்லை, எந்த விதமான சுற்றமும் இல்லை, எல்லாவற்றையும் முழு செட்டில்டாக நான் வந்து பெய்டு நான் கட்டிட்டேன். இந்த சிலுவையில் ஆணி அடித்து என்ற அந்த பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னா கிழக்கியத்திய பழக்கம். ஒருவன் கடன்காரன் கடன் பட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, காசு பத்திரம், அவன் கடனை திருப்பி கொடுத்துட்டானா அந்த கடன் பத்திரத்தை எடுத்து ஆணி அடிச்சிருவாங்க. பெய்டு, அவன் கட்டிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சிலுவையில் ஆணி அடித்த பொழுது உங்களுக்காக எனக்காக அவர் கடனை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை கடனை கொடுத்து அவர் அடைத்து அதை காட்டியிருக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, கொலைத்து 2:15 வாசிங்க. ம் 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 வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பது ஒரு பக்கத்தில் துக்கமாக இருந்தாலும் அந்த சிலுவையிலே மறைமுகமாக இயேசு கிறிஸ்துடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. அந்த வெற்றியை பறைசாற்றக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து என்னுடைய கடனை எல்லாம் அடைத்து விட்டார் என காட்டக்கூடிய அந்த வெற்றியினுடைய செய்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்காக அவர் வருந்தி இருக்க மாட்டார், நாம் வாழாததுக்காக வருந்துவார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ, கிறிஸ்துவுக்காக வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ளுவோம். அவர் முடிந்தது, முழுமை பெற்றது, நிறைவு பெற்றது, ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொன்ன பொழுது எதெல்லாம் முடிவுக்கு வந்தது என்று சொன்னேன். இவைகளெல்லாம் முடிவுக்கு வந்தது உண்டானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ உலகத்திற்கு உங்களுக்குள் இருந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காட்ட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் எங்களில் விளங்கும்படி அவருடைய சாவை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து அலைகிறோம் சொல்றார். அவருக்காக எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். எப்போ பார்த்தாலும் எனக்கு சாவு தான். ஏன்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நான் காட்டுவதற்கு எந்த எல்லை வரையும் நான் செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவை என்னுக்குள் வாழ்வதை நான் காட்டாமல் இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி நீங்கள் காட்டுகிறீர்களா? அல்லது மரக்காலிலே மூடி வைக்கப்பட்ட அந்த விளக்கை போல, கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கை போல, சாரமற்ற உப்பை போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை இருக்கிறதா என்பதை நீங்கள் ஊகித்து பாருங்கள். இந்த நாளிலே அதுவே சிறந்த புனித வெள்ளியாக இருக்கும், அதுவே நல்ல வெள்ளியாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.